அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேவைகள் நிறைவேற சிறப்பு தொழுகை. உங்களுக்கு சிறிதோ பெரிதோ தேவைகள் ஏற்பட்டிருந்தால் இறைவனின் சந்நிதியில் நின்று 2 ரக்காத் நஃபில் உபரித் தொழுகை தொழுது கொள்ளுங்கள். பிறகு அல்லாஹுவை புகழும் வாசகங்கள் பொழியுங்கள். அதனைத் தொடர்ந்து தருத் சலாத் ஓதிக்கொள்ளுங்கள். அடுத்து பின்வரும் துஆவை ஓதுங்கள். அல்லாஹ் என்னுடைய பிரார்த்தனையை நிராகரிக்க மாட்டான் என்று உறுதியாக நம்புங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவருக்கு அல்லாஹ்விடமோ அல்லது வேறு மனிதரிடமோ ஒரு தேவை இருக்கும் பட்சத்தில் அவர் நன்கு ஒளி செய்து 2 ரக்காத்துகள் தொழுது கொள்ளட்டும். பிறகு இறைவனை புகழ்ந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதட்டும். இறைவனிடம் இவ்வாறு பிரார்த்திக்கட்டும்: அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் எவரும் இல்லை. அவன் மிகவும் சகிப்புத்தன்மையுடையவன், மேலும் பெரும் அருளாளன். பெரும் அரசுக்கு அதிபதியாகிய அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன், மேலானவன். இன்னும் புகழனைத்தும் அகிலங்களின் அதிபதியாகிய அந்த அல்லாஹ்வுக்கே உரித்தானது. இறைவா, உனது கருணையை அவசியம் ஈட்டித்தரும், மேலும் உன் மன்னிப்பை கண்டிப்பாக பெற்றுத்தரும் விஷயங்களை நான் உன்னிடம் யாசிக்கின்றேன். ஒவ்வொரு நன்மையிலும் பங்கை வேண்டுகின்றேன், மேலும் ஒவ்வொரு பாவத்தை விட்டும் பாதுகாப்பை உன்னிடம் தேடுகின்றேன். இறைவா, என்னுடைய எந்த பாவத்தையும் மன்னிக்காமல் விட்டுவிடாதே, மேலும் என்னுடைய எந்த துக்கத்தையும் கவலையையும் அகற்றாமல் என்னை விட்டுவிடாதே. மேலும் உன்னிடம் விருப்பமான என்னுடைய எந்த தேவைகளையும் பூர்த்தி செய்யாமல் என்னை விட்டுவிடாதே. கருணை புரிபவர்கள் அனைவரையும் விட அதிக கருணை புரிபவன் நீயே. நாம் 2 ரக்காத் நஃபில் தொழுதுவிட்டு இந்த துஆவை இறைவன்கிட்ட கேட்போம். நிச்சயமாக இறைவன் நம்முடைய துஆவை ஏற்றுக்கொள்வான். நம்ம உறுதியாக நாம் நம்பி இறைவன்கிட்ட இந்த துஆவை நாம் கேட்போம். நிச்சயமாக இறைவன் இந்த துஆக்களை ஏற்றுக்கொள்வான். அல்லாஹ்வின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு நாம் இந்த துஆவை இறைவன்கிட்ட கேட்போம். இறைவன் இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.